ஏன்னா அது டிசைனில் அப்ளை பண்ணி பார்த்தா தான் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம டபுள் செயின் ஸ்டிச் பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நார்மல் செயின் ஸ்டிச் எப்படி போடுவோம் அந்த மாதிரி தான். நார்மலாக ஒரு லைன் போட்டு அதில் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங் வந்து லாக் போடுவோம்ல, ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்து திருப்பி அதை லாக் பண்ணுற மாதிரி டைட்னஸ்க்காக போட்டாச்சு. நார்மல் செயின் ஸ்டிச் ஒரு லைன் ட்ரா பண்ணி அந்த லைனுக்கு மேலே நார்மலாக செயின் ஸ்டிச் போடுங்க. எப்பயும் போல் தான். இவ்வளோ நாள் உங்களுக்கு பண்ணதுக்கு, ஒரு டிசைனில் அப்ளை பண்ணதுக்கு நேரம் உங்களுக்கு செயின் ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் நல்லாவே ஆயிருக்கும். த்ரெட் வந்து கொஞ்சம் கட் ஆகிற மாதிரியே தான் இருக்கும், பரவாயில்ல. நீங்கள் போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சில்க் த்ரெட் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். ஜரி த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அதுவும் நல்லது தான். ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணாலும் உங்களுக்கு யூஸ் தான். எல்லா ஸ்டிச்சுமே ஜரி த்ரெட்டு சேம், அந்த ஸ்டிச்சோட மாடல் மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். ஆனால் சேம் தான் ஜரி த்ரெட்லேயும் சில்க் த்ரெட்லேயும் சேம் மெத்தடு தான். ஆனால் ஜரி த்ரெட்டை விட சில்க் த்ரெட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, அதுக்காக தான் நான் வந்து சில்க் த்ரெட்டில் சொல்லித்தரேன். நார்மல் மாதிரி போட்டாச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் ஆப்போசிட் கலர், இப்போ நான் பிளாக் கலர் கிளாத்துக்கு எல்லோ கலர் மாதிரி நான் த்ரெட் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஆப்போசிட்டாக ரெட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இன்னொரு கலர் த்ரெட் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆப்போசிட் கலரில். ஏன்னா டபுள் செயின் ஸ்டிச்னால் ஆல்ரெடி நம்ம போட்ட செயின் ஸ்டிச்சுக்குள்ளேயே தான் போட போகிறோம். ஸோ ஆப்போசிட் கலராக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் ஆப்போசிட் கலர். இப்போ இந்த செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கு சென்டரில் குத்தி நூல் எடுக்கலாம். ரெட் கலர் நூல் தெரியுதா, அதே மாதிரி நெக்ஸ்ட் இதோட சென்டரில் குத்தலாம், திருப்பி அதோட சென்டரில். ஸோ டபுள் செயின் ஸ்டிச்னால் ஒவ்வொரு சென்டர்லையும் குத்தி குத்தி மெதுவாக பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம், அதுக்கு மேலேயே பண்ணும்போது த்ரெட் கட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ மெதுவாக பண்ணுங்கள். இது வந்து சில டிசைனில் நல்லா பிரைட்னஸாக பண்ணி காமிக்க, கொஞ்சம் பெருசாக பண்ணி காமிக்க, அந்த மாதிரி இதை டபுள் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணோம்னா டபுள் கலர் த்ரெட் வச்சு யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கேவும். நான் என்னோடய ப்ராஜெக்ட் இதில் செயின் ஸ்டிச்சும் டபுள் செயின் ஸ்டிச்சும் சேர்ந்து போட்டு ஒரு டிசைன் பண்ணியிருப்பேன். அதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன். எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இவ்வளோதான் டபுள் செயின் ஸ்டிச். அதோட சென்டரில் குத்தி எடுக்கணும், அவ்வளோதான். ஆனால் குத்தும்போது அதை மெதுவாக கீழே குத்துனதை விரித்து விட்டு அதை மெதுவாக சென்டரில் குத்தி எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நூல்லையே குத்துற மாதிரிலாம் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நூலை விளக்கிட்டு லைட்டாக அப்படி குத்தி எடுக்கணும். சம்டைம்ஸ் நூல் கட் ஆகும், பிரியும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ நீங்கள் மெதுவாக பண்ணணும். சில்க் த்ரெட்டில் பண்ணுறது தான் கஷ்டம், அதுக்காக தான் நான் சில்க் த்ரெட்டில் சொல்லித்தரேன். நீங்கள் ஜரி த்ரெட்லேயும் இந்த ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நார்மல் நாட் போட்டாச்சு. எல்லோ கலர் த்ரெட், மேலே வந்து ரெட் கலர் த்ரெட். இது வந்து டபுள் ஷைனிங் மாதிரி தெரியுதா, அதுதான் இது டபுள் செயின் ஸ்டிச். இதை லேயர்டு செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா கீழே ஒரு லேயர், அந்த லேயருக்கு மேலேயே ஒரு லேயர் செயின் கொடுத்ததுனால இதை டபுள் செயின் ஸ்டிச்சும் சொல்லலாம், லேயர்டு செயின் ஸ்டிச்சும் சொல்லலாம். ரெண்டுமே சேம் தான். சில பேர் வந்து லேயர்டு செயின் ஸ்டிச் தான் சில இடத்துல சொல்லி தருவாங்க, சில இடத்துல டபுள் செயின் ஸ்டிச் சொல்லி தருவாங்க. ஸோ இது ரெண்டுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது ரெண்டுமே ஒரே இது தான். ஒரு லேயருக்கு மேலே இன்னொரு லேயர் மாதிரி இருக்கிறதுனால இதை லேயர்டு செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம், டபுள் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம்.